ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஸ்வயம் என்பிடிஎல் எக்ஸாமினேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் ஸ்டாஃப்ஸ் யாராவது வந்து கிளாஸில் வந்து ஸ்வயம் எக்ஸாம் எழுதுங்க, என்பிடிஎல் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது கோர்ஸ் இந்த ஸ்வயமில் வந்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு தெளிவான ஐடியா வந்து இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கும் இல்லைனா வந்து இந்த ஸ்வயம் பற்றி கேள்வியே படாதவங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி வந்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்கலாம், எக்ஸாம் எங்கே போய் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான எல்லா மாதிரியான விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்பிடிஎல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்வயம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். எஜுகேஷன் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சமமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சென்றடையணும் அப்படிங்கிற நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு பாலிசியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு பிளாட்ஃபார்ம் தான், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்வயம் அப்படிங்கிறது. இவங்க ஸ்வயம் அப்படிங்கிறவங்க டைரெக்டாக கோர்சஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸ்வயம்க்கு கீழே 9 நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 9 நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸில் ஒரு கோஆர்டினேட்டர் தான் என்பிடிஎல் அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங். என்பிடிஎல் அப்படிங்கிற இதை தாண்டி ஏஐசிடிஇ, யூஜிசி, சிஇசி, என்சிஆர்டி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேஷ்னல் கோஆர்டினேட்டர், அதாவது 9ல் 1 தான் வந்து என்பிடிஎல், மீதி 8 வந்து இந்த மாதிரி யூஜிசி, ஏஐசிடி, என்சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இவங்க ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் வந்து ஒவ்வொரு விதமான கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ என்பிடிஎல்னால் என்ன அப்படின்னா, என்பிடிஎல் என்ன மாதிரி கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஏஎஸ்சிஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கரக்பூர், ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி பாம்பே, இந்த மாதிரி ஐஐடிஸ், அப்புறம் என்ஐடிஸ், இவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி இந்த என்பிடிஎலுக்கு கீழே வந்து நிறைய விதமான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் வரக்கூடிய அனைத்து பிரான்ச்சஸுக்குமான கோர்சஸுமே வந்து இந்த என்பிடிஎலுக்கு கீழே இந்தியாவோட ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த யூஜிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் என்சிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜில் பிஜி வரைக்கும் தேவையான அனைத்து விதமான கோர்சஸும் வந்து இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்பிடிஎலுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்டியூட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்பவே வந்து ஹை குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நமக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், இதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த என்பிடிஎலோட ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ வந்து என்னென்ன கோர்சஸ், அதாவது இன்ஜினியரிங்கில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி 2024 அவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான லிங்க். ஃப்யூச்சரில் இது மேபி அப்டேட் ஆகலாம். சரி, ஒவ்வொரு கோர்ஸுடைய டியூரேஷன், அதாவது எவ்வளோ நாள் வந்து அந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் கோர்சஸ் இருக்குது, 8 வீக் கோர்சஸ் இருக்குது, 12 வீக் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸை பொறுத்து அதனுடைய டியூரேஷன் வந்து மாறும். நீங்கள் வந்து 12 வீக் கோர்சஸ், 8 வீக் கோர்சஸ், உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு வந்து எந்த டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து கோர்ஸ் நீங்கள் என்ரோல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக, இல்லைனா நீங்கள் ஏதாவது பே பண்ணணுமா, காசு கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதாவது நீங்கள் கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல் பண்ணி அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் படித்து அவங்க சொல்லித்தரதை வந்து
நீங்கள் படிக்கணும், அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும், கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும், அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த கோர்ஸில் உள்ள நோட்ஸு, கண்டென்ட்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதை தாண்டி உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்கான எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 rupees நீங்கள் கட்டணும். ஸோ கோர்ஸை வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணணும். இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்சிக்யூ பேஸ்டாக தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு கொஸ்டின் தந்துடுவாங்க, நீங்கள் அதுக்கு வந்து 4 சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க. அந்த இதில் கரெக்டான சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பேஸில் தான் அந்த எக்ஸாம் இருக்கும். நீங்கள் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் என்ன படிச்சிங்களோ அதுலேருந்து தான் அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனை நான் எங்கே போய் எழுதணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். இது எங்கே போய் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. பெருசாக ஐஐடி பாம்பேயில் ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஐஐடி பாம்பேயில் போய் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. எங்கே அப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்தந்த சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சென்டர் மோஸ்ட்லி வந்து காலேஜஸை தான் இருக்கும். அந்த காலேஜஸில் போய் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டென்ட் பண்ணணுன்னா ரிட்டன்னாக இருக்காது, அங்கேயும் வந்து ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். அங்கே போய் வந்து அவங்க வந்து சிஸ்டம்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. அங்கே வந்து நிறைய பேர் ஒரே நாள்லேயே வந்து எல்லா கோர்சஸுக்குமே வந்து நடக்கும். அந்த சென்டரில் போய் நீங்கள் அந்த குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் எக்ஸாமை வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டரை எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து அவங்க வந்து கேட்பாங்க, சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. 2 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 லொக்கேஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து எங்கே சீட் இருக்குதோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்டராக வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அந்த சென்டரில் நீங்கள் போய்ட்டு அந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து ஒரு க்ரிட்டேரியா வச்சுருப்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் மேலே எடுக்கணும். இதுக்கு தாண்டி வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணும்போதே அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமில் வந்து ஒரு மார்க் வந்து எடுப்பாங்க. இது 2க்கும் ஆவரேஜாக ஒரு மார்க் எடுத்து அதில் வந்து அந்த க்ரிட்டேரியா வந்து பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஐஐடியில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் அந்த கோர்ஸ் பண்ணிங்களோ அந்த ஐஐடி நேமோட வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாஸ் ஆனதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த கோர்சஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து இந்த கோர்சஸ் நடக்கும். எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து ஏப்ரல் வர ஒரு தடவை நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து டிசம்பர் வர ஒரு செட்டாக நடக்கும். ஸோ இந்த 2 செட்டில் வந்து நீங்கள் எப்போ வேணால் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸ்வயம் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் ஸ்வயம் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்வயம் என்பிடிஎல் பற்றி அடிப்படையான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலில் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.